வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபைனலி நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ஓட எபிசோட் 6 வந்து ரிலீஸ் ஆயிட்டு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த எபிசோட் 6ல நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் காமிச்சிருப்பாங்க. நம்ம டிராகன் சீட்ஸில் ஃபர்ஸ்ட் சீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகிட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆடம் வெலேரியான்னு சொல்ல முடியாது. இப்போ ஆடம் ஆஃப் ஹல். ஸோ இந்த ஒரு இல்லெஜிட்டிமேட் சன் ஆஃப் நம்ம கார்லஸ் வெலேரியான் வந்து நம்ம சீ ஸ்மோக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருப்பாரு. சீ ஸ்மோக்கை இவர் கிளைம் பண்ணுறான்னு சொல்கிறத விட சீ ஸ்மோக்கு தான் இவரை கிளைம் பண்ணிச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விஷயமா நமக்கு காமிச்சிருந்தாங்க. ஓகே ப்ரோ, ஸோ இது எப்படி பாசிபிள் அண்ட் எப்படி வந்து நம்ம சீ ஸ்மோக் வந்து இவர் கிளைம் பண்ணிச்சுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோவில். அந்த வீடியோ வந்து ஃபுல் டவுட்ஸையும் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு டிராகனும் ஒரு டிராகன் ரைடரும் எப்படி பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டார்கேரியனோட ப்ராக்டிஸ் மாதிரி நம்ம நம்ம வெலேரியான்ஸ் வேற. பட் நம்ம டார்கேரியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தானே டிராகன் ரைடர்ஸ். நம்ம வெலேரியாலேருந்து தப்பிச்சு வந்த டிராகன் ரைடரில் அவங்க மட்டும் தான் இப்போ டிராகன் ரைடராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழயே வந்து அந்த டிராகன் எக் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அந்த குழந்தையோட சேர்ந்து வளருன்ட்டு. ஏன்னா, அந்த எக்லேருந்து வர டிராகன் அப்போ அந்த குழந்தையோட ஒரு நல்ல பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்றது தான். அண்ட் நெறைய டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும்போதே நெறைய மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஆயிடும். மோஸ்ட்லி நம்ம டார்கெரியன்ஸோட பாண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு டார்கெரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் கிடைக்கலன்னா, அது எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிகப்பெரிய ஃபேமிலின்னு வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மட்டும் படிக்கலன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாரி தான் அது பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெரியன்ஸும் பார்ப்பாங்க. பட் மோஸ்ட்லி டார்கெரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்க சொல்லுவாங்க. பிகாஸ் இப்போ ஒரு பையனால ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எய்மாண்டே எடுத்துக்கோங்களேன். அவனால ஒரு டிராகன் கூட போய் பாண்ட் பண்ண முடியலன்னா, சம்திங் அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல மேபி அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல அந்த டிராகன் அவனுக்கான கரெக்ட்டான ஒரு பேர் இல்ல. ஸோ இதுதான் 3 ரீசன்ஸ் எதுக்காக ஒரு டிராகனுக்கும், ஒரு டார்கெரியனுக்கும் பாண்ட் நடக்கலங்கிறது. அண்ட் இதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் அடுத்த ரீசன்ஸுமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எய்மண்ட் வந்து நம்ம வேகார கிளைம் பண்ணும்போது அவர் உள்ள பயந்திருக்கும். பட் வெளில அந்த பயந்திருக்க மாட்டாரு. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு டிராகன கிளைம் பண்ணா, நீங்க வந்து சாகறதுக்கு ரெடியா தான் இருக்கணும். ஏன்னா எல்லா டார்கெரியன்ஸுமே நம்ம டெனரிஸ் மாரி ஃபயர் பார்ன் கிடையாது. இல்ல வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. அண்ட் நெறைய டார்கெரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிக்னஸ்க்கே நாங்க வந்து இம்யூன். நாங்க கடவுள்கள் மாரி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரே பண்ணிக்கிட்டாங்க. பட் அதுவுமே உண்மை கிடையாது கைஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெரியனோட ஒரு புரொபகேண்டா மாரி. ஸோ புரொபகேண்டா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டார்கெரியன்ஸ் தானே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிங்டம. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட வீக்னஸ் வந்து மக்கள் எதுவுமே கண்டுபிடிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டார்கெரியன்ஸ நீங்க கொன்னா ஓகே செத்துருவாங்க. பட் அத தாண்டி வேற ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஒரு மாரி கொண்டு வரணும்க்காக தான் நம்ப இந்த சிக்னஸ் இம்யூன்ங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம எந்த ஒரு சிக்னஸ் வந்தாலுமே நம்ம டார்கெரியன்ஸ் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு டிசீஸ் வந்தாலுமே. ஸோ அதுவுமே வந்து பொய் தான். ஏன்னா நெறைய புக்ஸ்ல வந்து நெறைய டார்கெரியன்ஸ் சிக்னஸ்க்காக இறந்துருக்காங்க. டிசீஸ் வந்து அண்ட் வீக்காவுமே இருந்திருக்காங்க. ஃப்ரெஜைலாவுமே இருந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம டார்கெரியன்ஸ் வந்து ஒரு டிராகன கிளைம் பண்ணும்போது, நான் ஆல்ரெடி பயம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அந்த பயம் வந்து நீங்க ஒரு கமாண்டா மாத்தணும். அந்த டிராகன் உங்கள ஒபே பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் ஒபே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்க அந்த டிராகன வந்து போய் ஃப்ரீக்வென்ட்டா விசிட் பண்ணி, அந்த ஒரு பாண்ட் வந்து நீங்க உள்ள கொண்டு வரணும். டிராகனுக்கும், டிராகன் ரைடருக்குள்ள. அண்ட் மோஸ்ட்லி நீங்க நம்ப டிராகன்ஸோட குரோத்துமே அந்த ஹேப்பினஸ் எல்லாத்தையுமே பொறுத்து இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி நம்ம பார்க்குற எல்லா டிராகன்ஸ் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ பார்க்குற எல்லாமே டிராகன் பிட்ல தான் வாழுதுங்க. ஸோ, அதனால எல்லா டிராகன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைட் கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம டெனரிஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ கம்பேர் பண்ணீங்கன்னா, ட்ரோகான், ரேகான் அண்ட் விசேரியான். ஸோ, இந்த 3மே வந்து 3 டிராகன்ஸுமே 7 இயர்ஸ் ஓல்டு தான். பட் அதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 19 இயர்ஸ் சன்ஃபயர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா. சன்ஃபயரோட பெருசாவே இருக்கும். ஸோ, அப்பனா நீங்க பார்த்துக்கங்க. அந்த ஒரு ஃப்ரீ என்விரான்மென்ட்ல வளர டிராகனுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வைல்ட் டிராகன், கேனிபால்ஸ், ஷீப் ஸ்டீலர், நம்ம கிரே கோஸ்ட் இந்த மாரி டிராகன்ஸுக்கும், டிராகன் பிட்ல வளர்ற ஒரு டிராகனுக்கும் வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ்ன்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு டிராகன் வந்து ஒரு ரைடர எப்படியாவது கிளைம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, நெறைய தடவ நடந்திருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா, டார்கெரியன்ஸ டிராகன்ஸ் வந்து கிளைம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அண்ட் டார்கெரியன்ஸ் டிராகன்ஸ கிளைம் பண்ணியும் பார்த்துருக்கேன். பட் இங்க வந்து ஒரு டிராகன் வந்து ஒரு ஆடம் வெலேரியான் இல்ல இன்னும் ஆடம் வெலேரியான் கூட நம்மளால சொல்ல முடியாது. அவர் ஒரு இல்லெஜிட்டிமேட் சன் தான் ஆஃப் கார்லிஸ். அண்ட் கார்லிஸோட இத பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு
ஐ மீன் ஃபேமிலி ட்ரீ பார்க்கும்போது, அவருமே டார்கெரியன் பிளட் அவருக்குமே இருக்கு. ஸோ இவருக்கு ஓரளவுக்கு தான் டார்கெரியன் பிளட் வந்து தான் இருக்கும். ரொம்ப டார்கெரியன் பிளட் இருக்காது. ஸோ இருந்தாலுமே நம்ம சீஸ்மோக் வந்து ஏன் அவர சூஸ் பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ப ரிசம்பிளன்ஸ் ஓகேங்களா? ஸோ நம்ப லேனார் வெலேரியன் மாரியே நம்ப ஆடம் ஆஃப் ஹல் வந்து இருக்கிறதான ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சூஸ் பண்ணியிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ எப்படி அந்த ரிசம்பிளன்ஸ் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, சீ ஸ்மோக்ல டிராகன்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு பாண்ட் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணியிருக்கும். அந்த பாண்ட் வந்து எப்போ வந்து அந்த டிராகனுக்கும், அந்த ரைடருக்கும் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அந்த புக்ஸ்ல வந்து குடுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒரு டிராகன் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாலோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ரைடர் வந்து அ அந்த டிராகன் மேல இன்னும் ஆர்வம் காட்டலனாலும் மட்டும் தான் வந்து அ மத்தவங்களால அந்த டிராகன் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ப இவங்கள்ட்டயே வந்து நடந்துச்சு. மெலிசா கிளைம் பண்ணது இப்படிதான். நம்ப ஆரா டார்கேரியன் வந்து இறந்ததுக்கப்புறம் நம்ம மெலிசா வந்து நம்ம ரெய்னிஸ் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டார்கெயன்ஸ் வந்து டிராகன்ஸ கிளைம் பண்ணுவாங்க. அண்ட் இதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிராகன் வந்து நீங்க சின்ன வயசுலயே பாண்ட் பண்றீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் நீங்க இன்னொருத்தவங்க டிராகன போய் நீங்க கிளைம் பண்ணும்போது செம்மையான ஒரு கஷ்டமான விஷயம். பட் அத பெர்ஃபெக்ட்டா நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெய்னிஸ். ஸோ மெலிஸ் கூட அவங்களுக்கு இருந்த ஒரு மெலிஸ் வந்து ஒரு பேட்டில் டிராகனே கிடையாது. பட் அத ஒரு பேட்டில் டிராகனா மாத்துனாங்க. ஸோ அந்த மாரி ஏகப்பட்ட டிராகன் ரைடர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பேல் அண்ட் பிரேவ் இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருந்துமே, இந்த ஒரு கேரக்டருக்கு ஏன் இந்த டிராகன் சீஸ்மோக் வந்து அவர் சூஸ் பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஐ திங்க் இது மோஸ்ட்லி நான் சொன்ன மாரி அந்த ரிசம்பிளன்ஸ் ஃபேக்டர எடுத்துப்போம். அண்ட் டார்கெரியன் பிளட் இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் பெர்சனலா ஃபீல் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆடம் அந்த டிராகன பார்த்து பயப்படல. இது நான் இந்த எபிசோட சொல்ல. அவரு ஃபர்ஸ்ட்டு, 2ண்ட் எபிசோடோ ஐ திங்க் அந்த எபிசோட்ல அவரு அந்த டிராகன் வந்து பறக்கிறத பார்த்திருப்பாரு. பறக்கிறத பார்த்துட்டு அவரு வந்து ஒரு ஆச்சரியத்துல தான் பார்த்திருப்பாரு தவிர, ஒரு பயத்துல பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ, அத நீங்க நல்லா பார்த்துருக்கலாம் அவரோட ஃபேஸ்ல. அவருக்கு வந்து எப்டின்னா, ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். இந்த டிராகன் ஓகே பறக்குது அண்ட் இந்த டிராகன் வந்து எப்படி ரைட் பண்ணா எப்படி இருக்கும். அந்த மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டா தான் பார்ப்பார் தவிர, அந்த டிராகன வந்து ஒரு பீஸ்ட்டாவோ, இல்ல ஒரு கிரியேச்சராவோ, இல்ல ஒரு டெஸ்ட்ராயர் அந்த மாரி பார்க்க மாட்டாரு. ஸோ, அப்படி இருக்கும்போது மேபி அந்த ஒரு இதுலயுமே அந்த பையன் வந்து இவர சூஸ் பண்ணிச்சுன்னு நெனைக்கிறேன். அண்ட் இதுக்கான புக்ஸ்ல வந்து இதுக்கான கிளியர் ஆன்ஸர் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே கிடையாது தான். பட் புக்ஸ்ல வந்து இதே மாரி தான் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அண்ட் இதே மாரி தான் நடந்திருக்கும். பட் அங்க டிராகன் பிட்ல கிளைம் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ப இதுக்கான மெயின் 4 ரீசன் நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எப்படின்னா நம்ப ஓவராலா பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இவர் கிளைம் பண்ணதுக்கான மெயின் ரீசன் மேபி இவர் வந்து லக்கியா இருந்திருக்கலாம். அவருக்கு எந்த டார்கெனும் பிளட்டுமே இல்லாம மேபி அந்த ஒரு நான் இன்ட்ரஸ்டிங்கா சொன்னேன்ல அந்த ஒரு அவரு டிராகன் இன்ட்ரெஸ்ட்டா பார்த்ததுனால மேபி லக்கியா இருந்திருக்கலாம் நம்ம நெட்டில்ஸ் மாரியே. அண்ட் இன்னொரு விஷயம் இவரோட மதர் வந்து யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி உங்களோட மதர் வந்து ஒரு டார்கேரியனோட இல்லிஜிட்டிமேட் சன்னா கூட இருந்திருக்கலாம். சாரி டாட்டரா கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த பிளட் வந்து வந்திருக்க சான்ஸ் இருக்கு. இல்ல நம்ம வெலேரியனோட டிசெண்டன்ட்ஸ் ஐ மீன் நம்ம வெலேரியன்னா நம்ம கார்லஸோட வெலேரியன் அம்மா வந்து டார்கெரியன்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி வந்து அந்த டிசெண்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா வெலேரியன்ஸ் வந்து நம்ம டார்கெரியன்ஸ் கூட நெறைய மேரேஜ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளட் வந்து ஓரளவுக்கு தின்னா இருக்கறனால மேபி வந்து இவர் வந்து அந்த ஒரு பாசிபிலிட்டி மூலியமா அந்த டிராகன கிளைம் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தியரி தான் கொஞ்சமாவது அ மேக் சென்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியான தியரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இவர் நம்ம லேனாரோட சன்னுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து என்னால என்ன அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தியரி வந்து நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம லேனாரோட கிட்டா இருக்கிறனால மேபி வந்து இவன வந்து புடிச்சுக்கிட்டாங்கன்ட்டு ஐ மீன் நம்ம சீஸ்மோக்கால வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளைம் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி இருக்க சான்ஸ் இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். பிகாஸ் புக்ஸ்லயும் சரி, இதுலயுமே சரி, லேனரோட இந்த இது வந்து ஜெண்டர் வந்து அவரு ஒரு மாரியான ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது, அவர் அந்த கேரக்டரா இருக்கும்போது, அவரால வந்து எப்படி ஒரு கிட் வந்து குடுத்துருக்க முடியும்? நம்ம ரென்லி பராத்தியன் மாரி தான் ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் பாசிபிள் தான் நான் நெனைக்கிறேன். பட் இருந்தாலுமே இந்த ஒரு பாசிபிலிட்டி இருந்தா, கண்டிப்பா இது வந்து உண்மையா இருந்தா, நம்ப ஸ்மோக் வந்து கிளைம் பண்ணது கண்டிப்பா நம்ப லேனரோட கிட் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெறைய பேர் வந்து கார்லிஸோட கிட்ன்னு தான் சொல்றாங்க. பட் எனக்குமே அது வந்து கார்லிஸோட கிட் தான் தோணுது. அண்ட் அப்படி இருந்தா, நான் சொன்ன மாரி எய்தர் 2 விஷயம் தான். ஒண்ணு இவர் கண்டிப்பா நம்ம வெலேரியான்ஸோட டிசைன்லேருந்து வரனால, வெலேரியான்ஸோட டார்கெரியன்ஸ் பிளட் வந்து சின்னதா இருந்தாலுமே கொஞ்சம் வந்து அந்த டா டார்
இந்த டிராகன வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ற அளவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அந்த ரெகக்னைஸ் பண்ற அளவுக்காவது. அண்ட் இன்னொரு விஷயம் இவரோட மதர் வந்து மேபி ஒரு டார்கெட்டோட இல்லெஜிட்டிமேட் டாட்டரா இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா, மேபி அந்த ஒரு சைட்லேருந்துமே அந்த பையன் இவருக்கு அந்த டார்கெட் பிளட் வந்து பையன் கிடைச்சிருக்கும். ஸோ இப்படிதான் அந்த பையன் வந்து பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இத தாண்டி பண்ணணும்னா, அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். பட் நம்ம நெட்டில்ஸ் மாரி லக்கியாவும் இருந்திருக்கலாம். பட் நெட்டில்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்ம டேமனோட டாட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அத பத்தி வந்து நம்ம ஒரு தனி வீடியோல வந்து பார்ப்போம் காய்ஸ். ஆனா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இதுல உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணியிருப்பேன். இன்னும் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.